தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீன் மாயா மகேஷ் இவங்க ரெண்டு பேருமே ராஜாவை நினச்சி, அதாவது கார்த்தியை நினச்சி ரொம்பவே பயந்து போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பயந்து போயிருக்க விஷயத்தை பார்த்த சந்திரா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், என் வீட்டுக்காரர் இருக்கார், ஸோ நீங்கள் பயப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை உடனே சந்திரா தன்னுடைய கணவருக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அந்த டிரைவரை நினச்சி மாயாவும் மகேஷும் ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவங்கள பயப்படாமல் இருக்க சொல்லு, நாளைக்கு காலையில் நான் மண்டபத்துக்கு வந்துடுவேன், மற்றதை பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை இவங்க மியூட்டில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அடுத்த மீட்டிங் பார்த்திங்கன்னா கார்த்தி, மயில்வாகனம், ராஜராஜன் இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ரேவதியுடைய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினாலும் நீங்கள் தான் ரேவதி கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு ராஜராஜன் கார்த்திகிட்ட சொல்ல, பாட்டி தான் இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. இப்போது நீங்களும் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி முதல்ல ரேவதியுடைய கல்யாணத்தை நிறுத்தணும், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுதான் எப்படின்னு ராஜராஜன் மயில்வாகனம் 2 பேருமே கேட்குறாங்க. ஏன்னா இவங்க 3 பேருக்கும் உண்மை தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சும் இவங்க மண்டபம் வரைக்கும் 2 பேரும் வந்திருக்காங்கன்னா இவங்க எதுக்கும் துணிஞ்சவங்க தான். அப்படி இருக்கும்போது எப்படி கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ராஜராஜன் மயில்வாகனம் 2 பேரும் கார்த்திகிட்ட கேட்க, உடனே கார்த்தி அந்த டாக்டரை பற்றி சொல்கிறாங்க. டாக்டருக்கு கால் பண்ணி உங்களை மீட் பண்ணணும், கண்கட்டு அவிழ்த்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவிழ்த்தாச்சு, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உங்களை நேரில் பார்த்து தான் பேசணும், இப்போ வீட்டுக்கு வரலாமான்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கார்த்திகிட்ட கேட்க, நான் மண்டபத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி அங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. டாக்டரை வச்சு ரேவதி கிட்ட உண்மை என்னன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ரூமில் ரேவதி, சுவாதி, துர்கா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி பார்த்திங்கன்னா அந்த நடந்த விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க எல்லாரும் பேசி சிரிச்சுட்டு இருக்கும்போது மயில்வாகனம், ரோகிணி இவங்களை பற்றி தான் இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கல்யாணம் அப்படின்னு வந்துட்டால் கல்யாண கனவுகள்லாம் வரும்ல, உனக்கு வந்துச்சாக்கான்னு இங்கே சுவாதி ரேவதியை பார்த்து கேட்க, ஏன் இப்படிலாம் கேட்டுட்ருக்கேன், எனக்கு அது மாதிரிலாம் வரல அப்படின்னு சொல்ல, உனக்கு கெமிஸ்ட்ரியே கிடையாது, அது ரொமான்டிக்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அதே சமயம் இன்னைக்கு நீ எங்கள் கூட பேசிகிட்டு இருக்க, நாளைக்கு நீ மாமா கூட பேசிகிட்டு இருக்க போகிற அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ரோஹிணியை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா ரோஹிணிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டோட தான் இருக்கா, ஆனால் மாமா கிட்ட அன்பாவோ ரொமான்டிக்காவோ இது வரைக்கும் பேசினது கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ரோஹிணி மட்டும் ரொம்ப சோகமாக இருக்காங்க. அதை பார்த்த ரேவதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே நடந்த விஷயத்தை பற்றி தான் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அது அப்போவே முடிஞ்சிருச்சு, அம்மாவும் பதிலடி கொடுத்துட்டாங்க, அப்படி இருக்கும்போது எதுக்காக அதை பற்றி யோசிக்கிற, முடிஞ்சதாகவே இருக்கட்டும் அப்படின்னு ரேவதி ஒரு பக்கம் ஆறுதல் கொடுக்க, இல்லை அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே, எனக்கு குழந்தை இல்லாதான உண்மை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் ரேவதி ஒரு விஷயத்த ரோகிணி கிட்டே சொல்கிறாங்க. உனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு இத்தனை வருஷம் ஆகிடுச்சு, ஸோ அதுக்கப்புறம் நீ மாமா கிட்ட அன்பாவோ ரொமான்டிக்காவோ ஏதாவது பேசியிருக்கியா, இல்லை, ஸோ அவர் பேச வந்தாலும் நீ வெடுக்கு சுடுக்குன்னு பேசிடுற, அவரும் போயிடுறாரு, ஸோ இதனால தான் மாமா உனக்கும் இதுக்கும் இடைவெளி அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி ரேவதி ஒரு பக்கம் ரோகிணிக்கு அட்வைஸ் பண்ணும்போது ரோகிணி அதை புரிஞ்சுக்கிறாங்க. உடனே மயில்வாகனத்தை மீட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அவங்களுடைய அன்பை மயில்வாகனத்துக்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. மயில்வாகனமும் இது கனவா இல்லை நிஜமா அப்படின்றத கிள்ளி பார்த்து உணர்றாரு. ஸோ ரோகிணி பார்த்திங்கன்னா மயில்வாகனத்துக்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறது மயில்வாகனத்துக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே ராஜராஜன், மயில்வாகனம் இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, என்னதான் ரேவதியுடைய கல்யாணத்தை நம்ம நிறுத்தினாலும் கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு பாட்டி இங்கே வந்தால் தான் நல்லா இருக்கும்னு மயில்வாகனம் ஒரு பக்கம் சொல்ல, உடனே ராஜராஜன் தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி உடனே மண்டபத்துக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்ல, பரமேஸ்வரி பாட்டியும் மண்டபத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆனந்த், அருண் இவங்க 2 பேரும் எபிசோடில் ரீஎன்ட்ரியை கொடுக்குறாங்க. பாட்டி கூட 2 பேரும் ஒரு சிங் கெட்டப்பில் 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே சாமுண்டீஸ்வரி பாட்டியை பார்த்ததுமே அங்கே நெல்லு அப்படின்னு சொல்லி பாட்டியை நிறுத்துறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது இந்த பாட்டியோட இந்த கிழவியோட பேரை இந்த மண்டபத்துக்குள்ளே வராமல் பார்த்துக்கிற பொறுப்பை கார்த்திகிட்ட தான் ஒப்படைக்க போகிறாங்க. அது தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.